வணக்கம் ரிதி. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே உள்ளால் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கோட்டைக்கார் என்ற இடத்தில் நடந்துள்ளது. மங்களூரிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கேசி ரோடு என்ற பகுதி அமைந்துள்ளது. இங்குள்ள கோஆபரேட்டிவ், அதாவது கூட்டுறவு, தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கி அப்படின்ற இந்த வங்கியில தான் இன்று அதிகாலை, அதாவது காலை 11 மணிக்கு பிறகு அந்த 10 to 12 ஊழியர்கள் 5 பேர் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து இறங்கி உள்ளே நுழைந்து அருவாள் மற்றும் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்து அவர்களை மிரட்டி அங்கிருந்த ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். முதல் கட்டமாக மங்களூர் மாநகர போலீசார் சற்று முன் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் 10 முதல் 12 கோடி மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள தெரிய வந்தது. அதாவது குறைந்தபட்சம் 1 கிலோ தங்க நகைகள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. அதாவது 10 to 12 கோடிக்குள் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தற்போது போலீசார் மாநகரம் மற்றும் மங்களூர் மாவட்டத்தின் சுற்றுப்புற பகுதியில் அனைத்தும் சிறப்பு போலீஸ் படையினர் ரோந்து கட்டி சுற்றி வருகின்றனர். கொள்ளையர்கள் தப்பிச் செல்லாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் சற்று முன்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். உள்ளால் போலீசார் சம்பவ இடத்தில் சென்று தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். தகவல் அறிந்தவுடன் மாநில சட்டசபை சபாநாயகர் UT காதர் அவரது சொந்த தொகுதி ஆகும். அதனால் அவரும் அங்கு சம்பவ இடத்தை சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு தொடர்ந்து விசாரணை முடிச்சு விட்டுள்ளாருங்க ரிதி.